வணக்கம், வெல்கம் டு ஏஜேசி அகாடமி. இன்றைக்கி இந்த கிளாஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, பில்டிங் மெட்டீரியலில் சிமெண்ட் டாபிக் பற்றி தான் இந்த கிளாஸில் நம்ம வந்து பார்க்க போகிறோம். சிமெண்ட்டில் அடுத்த 100 பாயிண்ட்ஸ் வந்து என்ன இருக்குது அப்படின்றத இன்றைக்கி கிளாஸில் வந்து பார்க்கலாம். போன கிளாஸில் நம்ம இது வந்து பார்த்துட்டு இருந்தோம்னு பார்த்தோன்னா, இந்த டெஸ்டிங்ஸ் ஆஃப் சிமெண்ட் பற்றி தான் வந்து பார்த்துட்டு இருந்தோம். ஃபீல்டு டெஸ்ட் எப்படி பண்ணுறது, அதே மாதிரி லெபார்ட்டரி டெஸ்ட்லாம் வந்து எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி தான் வந்து பார்த்துட்டு இருந்தோம். அப்போ போன கிளாஸ் வரைக்கும் நம்ம வந்து ஃபைனஸ் டெஸ்ட்லாம் வந்து எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி போன கிளாஸ் வரைக்கும் நம்ம வந்து பார்த்து முடித்தோம். அதுக்கப்புறம் அந்த டெஸ்டிங்ஸில் அந்த லெபார்ட்டரி டெஸ்டிங்கில் அடுத்த டெஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, கம்ப்ரசிவ் ஸ்ட்ரென்த் டெஸ்ட்னா வந்து என்ன அப்படின்னு சொல்லி வந்து பார்க்க போகிறோம். இது வந்து லெபார்ட்டரி டெஸ்ட் தான். இப்போ பார்க்குறது எல்லாமே ஃபைனஸ் டெஸ்ட்டு எல்லாமே வந்து லெபார்ட்டரி டெஸ்ட் தான். அப்போ இந்த கம்ப்ரசிவ் ஸ்ட்ரென்த் டெஸ்ட் அப்படின்றதுல இது எப்படி வந்து நம்ம கண்டுபிடிக்கணும்னு பார்த்தோன்னா, இந்த டெஸ்ட் மூலமாக இந்த சிமெண்ட்டுக்கு எவ்வளோ கம்ப்ரசிவ் ஸ்ட்ரென்த் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கு அப்படின்றத எந்த டெஸ்ட் மூலமாக வந்து கண்டுபிடிக்கிறோன்னா, இந்த கம்ப்ரசிவ் ஸ்ட்ரென்த் டெஸ்ட் மூலமாக வந்து கண்டுபிடிக்கிறோம். இந்த டெஸ்ட்டுக்கு நம்ம என்ன எடுத்துக்கிறோன்னு பார்த்தோன்னா, சிமெண்ட் மாற்று வந்து தேவை. அப்போ சிமெண்ட்டும் எண்ணூறு சாண்டு. சிமெண்ட் வந்து இந்த சிமெண்ட்டும் எண்ணூறு சாண்டும் எவ்வளோ ப்ரொபோர்ஷனில் எடுத்துக்கிறோன்னு பார்த்தோன்னா 1:3 அப்படின்ற இந்த ப்ரொபோர்ஷனில் வந்து எடுத்துக்கிறோம். அப்போ எண்ணூறு சாண்டு வந்து எவ்வளோ கிராம்னு பார்த்தோன்னா 555 கிராம் வந்து எண்ணூறு சாண்டு வந்து எடுத்துக்கிறோம். சிமெண்ட் வந்து எவ்வளோ எடுத்துக்கிறோன்றதை இப்போ நம்ம வந்து பார்ப்போம். சிமெண்ட்டையும் சாண்டையும் மிக்ஸ் பண்ணி நம்ம மாட்டரை வந்து மாற்றிக்கிறோம். அப்போ அந்த சிமெண்ட்டு சாண்டு கூட நம்ம வந்து வாட்டர் வந்து மிக்ஸ் பண்ணி அப்புறம் நம்மளுக்கு மாட்டர் வந்து கிடைக்குது. அப்போ வாட்டர் வந்து எவ்வளோ குவான்டிட்டி வந்து ஆட் பண்ணணும் அப்படின்னு வந்து பார்த்தோம்னா P/4 + 3% அப்படின்ற இந்த ரேட்டில் தான் நம்ம வந்து இவ்வளோ குவான்டிட்டியில் தான் வாட்டர் வந்து ஆட் பண்ணணும். அப்போ P அப்படின்றது இந்த நார்மல் கன்சிஸ்டன்சிக்கு எவ்வளோ வாட்டர் வந்து தேவைப்படுது, எவ்வளோ பர்சன்டேஜ் ஆஃப் வாட்டர் வந்து தேவைப்படுது அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த டேர்ம் தான் வந்து P. இந்த எவ்வளோ வாட்டர் வந்து ஆட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பர்சன்டேஜ்லாம் வந்து கண்டிப்பாக வந்து தெரிஞ்சுக்கணும். இதுலேருந்து கண்டிப்பாக ரிப்பீட்டடாக கொஸ்டின் வந்து கேட்டே வந்திருப்பாங்க. அப்போ கம்ப்ரசிவ் ஸ்ட்ரென்த் டெஸ்ட்டுக்கு வாட்டர் குவான்டிட்டி ரேஞ்ச் வந்து எவ்வளோ இருக்குன்னு பார்த்தோன்னா P/4 + 3% அப்படின்ற இந்த ரேட்டில் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கணும். அப்போ இவ்வளோ குவான்டிட்டி ஆஃப் வாட்டர் வந்து இந்த சிமெண்ட்டு சாண்டு வாட்டர் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி வாட்டர் வந்து ஃபார்ம் பண்ணிக்கிறோம். அந்த வாட்டர் சிமெண்ட் ரேஷியோ வந்து எவ்வளோ ரேஷியோன்னு பார்த்தோன்னா 0.4 அப்படின்னு சொல்லி வந்து எடுத்துக்கிறோம். அப்போ மாட்டர் வந்து ப்ரிப்பேர் பண்ணதுக்கப்புறம் அந்த மாட்டர் எல்லாத்தையும் எதில் ப்ளேஸ் பண்ணுறோன்னு பார்த்தோன்னா மோல்ட்ஸில் வந்து ப்ளேஸ் பண்ணுறோம். இதில் மோல்டுன்னு சொல்லி நம்ம எதை வந்து யூஸ் பண்ணுறோன்னு பார்த்தோன்னா, இந்த கம்ப்ரசிவ் ஸ்ட்ரென்த் டெஸ்ட்டில் க்யூப் வந்து யூஸ் பண்ணுறோம். அதாவது டெஸ்ட் ஸ்பெசிமென் வந்து இதில் க்யூப்ஸ் தான் வந்து யூஸ் பண்ணுறோம். அப்போ க்யூபோட சைஸ் வந்து பார்த்தோன்னா 2 சைட்ஸ் வந்து இருக்குது. க்யூபோட சைஸ் வந்து பார்த்தோன்னா 2 சைஸில் வந்து இருக்கும். அதில் வந்து அந்த 2 சைஸையும் தெரிஞ்சுக்கிறது வந்து நல்லது. அப்போ அதில் ஃபஸ்ட்டு சைஸ் வந்து பார்த்தோன்னா 70.6 mm, இன்னொன்று வந்து பார்த்தோன்னா 76 mm. மெஜாரிட்டி இந்த 70.6 mm தான் வந்து கேட்பாங்க. இருந்தாலும் இதையும் வந்து இந்த 76 mm வந்து தெரிஞ்சுக்கிறது வந்து நல்லது. அப்போ டெஸ்ட் ஸ்பெசிமெனாக நம்ம க்யூப்ஸ் வந்து யூஸ் பண்ணுறோம். அந்த க்யூப்ஸோட சைஸ் வந்து எவ்வளோன்னு பார்த்தோன்னா 70.6 mm ஆர் 76 mm. அதே மாதிரி அதில் ஃபேஸ் ஏரியா வந்து எவ்வளோ இருக்குன்னு பார்த்தோன்னா 5000 ஸ்கொயர் mm. இந்த மோல்ட்ஸ் எல்லாம் வந்து எதால் செஞ்சுருப்பாங்கன்னு பார்த்தோன்னா மெட்டல்ஸால் வந்து செஞ்சுருப்பாங்க. அப்போ இந்த 70.6 mm சொல்லக்கூடிய இந்த க்யூபுக்கு எவ்வளோ சிமெண்ட் வந்து தேவைப்படும்னு பார்த்தோன்னா 185 கிராம் ஆஃப் சிமெண்ட் வந்து இந்த 70.6 mm க்யூப் சைஸ்க்கு வந்து தேவைப்படும். அதே மாதிரி 76 mm ஆஃப் க்யூப் சைஸுக்கு வந்து எவ்வளோ சிமெண்ட் வந்து தேவைப்படும்னு பார்த்தோன்னா 235 கிராம் ஆஃப் சிமெண்ட் வந்து தேவைப்படும். அப்போ சாண்ட் வந்து நம்ம முன்னாடியே பார்த்தோன்னா இன்னொரு சாண்ட் வந்து யூஸ் பண்ணுறோம். 555 கிராம்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கிறோம். இது எல்லாத்தையும் வந்து 1:3 அப்படின்ற ப்ரொபோர்ஷனில் மிக்ஸ் பண்ணி வாட்டர் வந்து ரேட்டில் வந்து எடுத்துக்கிட்டு நம்ம வந்து எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி மாட்டர் வந்து ஃபார்ம் பண்ணி இந்த டெஸ்ட் ஸ்பெசிமெனான இந்த க்யூப்ஸில் எல்லாத்தையும் போட்டு ஃபில் பண்ணிடுறோம். இந்த மாட்டர் எல்லாத்தையும் வந்து இந்த மோல்ட்ஸில் போட்டு ஃபில் பண்ணதுக்கப்புறம் வைப்ரேட்டிங் வந்து கொடுக்குறோம். காம்பேக்ட் பண்ணுறதுக்காக வைப்ரேஷன் வந்து கொடுக்குறோம். அந்த வைப்ரேட்டிங் மிஷினில் 2 minutes வச்சு நல்லா வந்து வைப்ரேஷன் வந்து கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அந்த மோல்டை வந்து அப்படியே நம்ம வந்து 24 hours அப்படியே வந்து ப்ளேஸ் பண்ணி வச்சிடுறோம். 24 hours வந்து கழித்து நம்ம அந்த ஸ்பெசிமென் வந்து எடுக்கிறோம். டெஸ்ட் ஸ்பெசிமென் எல்லாத்தையும் எடுத்து அந்த மோல்டு எல்லாத்தையும் வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு நல்லா க்ளீன் வாட்டர் க்யூரிங் ப்ராசஸ் வந்து கண்டக்ட் பண்ணுறோம். க்ளீனாக இருக்கக்கூடிய வாட்டரில் க்யூரிங் ப்ராசஸ் வந்து கண்டக்ட் பண்ணுறதுக்காக அந்த மோல்ட்ஸ் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த க்யூப்ஸ் எல்லாத்தையும் நம்ம வந்து இந்த க்ளீனாக இருக்கக்கூடிய வாட்டரில் இமர்ஸ் பண்ணி வந்து வச்சிடுறோம். அதுக்கப்புறம் 3 days 7 days முடிஞ்சதுக்கப்புறம் 2 days எடுத்துக்கிறாங்க. 3 days ஒன்று 7 days ஒன்று அப்படின்னு சொல்லி அந்த 3 daysக்கு அப்புறம் அந்த க்யூப்ஸ் வந்து எல்லாத்தையும் அந்த க்யூரிங் ப்ராசஸ் வந்து க்யூரிங் ப்ராசஸில் இருக்கக்கூடிய அந்த க்யூப்ஸ் எல்லாத்தையும் வந்து 3 days முடிச்சதுக்கப்புறம் எடுக்கிறாங்க. அதே மாதிரி 7 days முடிச்சதுக்கப்புறம் வெளில எடுக்கிறாங்க. 3 days முடிச்சதுக்கப்புறம் அந்த க்யூப்ஸை வந்து எடுத்து அதை எங்கே போய் டெஸ்ட் பண்ணுறான்னு பார்த்தோன்னா CTM மிஷின், கம்ப்ரெஷன் டெஸ்டிங் மிஷினில் வச்சு இந்த க்யூப்ஸோட ஸ்ட்ரென்த் வந்து 3 days ஸ்ட்ரென்த் வந்து எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த CTM மிஷினில் வச்சு டெஸ்ட் பண்ணுறாங்க. இந்த 3 days ஸ்ட்ரென்த் வந்து டெஸ்ட் பண்ணும்போது ஒவ்வொரு தடவையும் 3 days-ஆக இருக்கட்டும், 7 days, 14 days, 21 days, 28 days இந்த மாதிரி எத்தனை டேஸ் வந்து நம்ம வந்து க்யூப்ஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருந்தாலும் அதுக்கு வந்து எத்தனை க்யூப்ஸ் வந்து போடணும்னு பார்த்தோன்னா 3 க்யூப்ஸ் வந்து போடணும். ஏன்னா ஆவரேஜ் வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு அதான் வந்து ஈஸியாக இருக்கணுன்றதுக்காக 3 க்யூப்ஸ் வந்து எடுத்துக்கிறோம். அப்போ 3 daysக்கு 3 க்யூப், 7 daysக்கு 3 க்யூப் வந்து எடுத்துக்கிறோம். அப்போ 3 க்யூப்ஸ் வந்து எடுத்துகிட்டு இந்த CTM மிஷினில் வச்சு
3 டேஸுக்கு எவ்வளோ கம்ப்ரசிவ் ஸ்ட்ரென்த் வந்திருக்கு, அதே மாதிரி 7 டேஸுக்கு எவ்வளோ கம்ப்ரசிவ் ஸ்ட்ரென்த் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி இந்த 3 கியூப்ஸ்லேயே வந்து கண்டுபிடிச்சி ஆவரேஜ் வந்து கண்டுபிடிக்கிறோம். ஸோ அப்போ அந்த சிடிஎம் மிஷினில் எவ்வளோ லோடு வந்து அப்ளை பண்ணுறோன்னு பார்த்தோன்னா எவ்வளோ யூனிஃபார்ம் ரேட்டில் வந்து அப்ளை பண்ணுறோம், அது எவ்வளோனா 35 Nm/mm² அப்படின்ற இந்த ரேட்டில் வந்து இந்த சிடிஎம் மிஷினில் லோடு வந்து அப்ளை பண்ணுறோம். ஸோ அப்படி அப்ளை பண்ணும்போது அந்த ஸ்ட்ரென்த் கம்ப்ரசிவ் ஸ்ட்ரென்த் வந்து அந்த கியூபுக்கு வந்து எவ்வளோ வருது அப்படின்னு சொல்லி நம்ம வந்து கண்டுபிடிக்க முடியும். ஸோ அப்போ 3 டேஸுக்கு வந்து பார்த்தோன்னா அந்த டேஸுக்கு கம்ப்ரசிவ் ஸ்ட்ரென்த் வந்து இந்த கியூபுக்கு எவ்வளோ இருக்குன்னு பார்த்தோன்னா 11.5 Nm/mm² வந்துருக்கணும். அதே மாதிரி 7 டேஸுக்கு இந்த கம்ப்ரசிவ் ஸ்ட்ரென்த் வந்து எவ்வளோ இருக்குன்னு பார்த்தோன்னா 17.5 Nm² வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கணும். ஸோ இதுதான் வந்து கம்ப்ரசிவ் ஸ்ட்ரென்த் டெஸ்ட்டு. இப்படி தான் இந்த ஸ்ட்ரென்த் டெஸ்ட் வந்து கால்குலேட் பண்ணுறாங்க அந்த சிமெண்ட் கியூபுக்கு. கம்ப்ரசிவ் ஸ்ட்ரென்த் டெஸ்ட்னா வந்து என்ன அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் வந்து அடுத்த டெஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா டென்சைல் ஸ்ட்ரென்த் டெஸ்ட்னா வந்து என்ன அப்படின்னு சொல்லி வந்து பார்க்க போகிறோம். ஸோ அப்போ டென்சைல் ஸ்ட்ரென்த் டெஸ்ட்டில் இது எப்படி பண்ணுறோன்னு பார்த்தோன்னா இதுலேயே வந்து சிமெண்ட் சாண்ட் இன்னொரு சாண்ட் வந்து எடுத்துக்கிறோம். அது வந்து எந்த ப்ரொபோர்ஷன்லன்னு பார்த்தோன்னா 1:3 அப்படின்ற அந்த ப்ரொபோர்ஷனில் வந்து எடுத்துக்கிறோம். வாட்டர் வந்து அது கூட ஆட் பண்ணிக்கிறோம். அந்த வாட்டரோட குவான்டிட்டி எவ்வளோ இருக்குன்னா 8% இல்லைனா 5p/5 + 2.5% வந்து எடுத்துக்கிறோம். ஸோ இந்த பர்சன்டேஜ் எல்லாம் வந்து ரொம்ப முக்கியம். அது எல்லாத்தையும் ஒன்று சிமெண்ட்டு சாண்டு வாட்டர் எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி நம்ம மாட்டரை வந்து ஃபார்ம் பண்ணிடுறோம். ஸோ அப்போ அந்த மாட்டரை எடுத்துகிட்டு போய் நம்ம இதில் வந்து கியூப் வந்து யூஸ் பண்ண மாட்டோம் இந்த டென்சைல் ஸ்ட்ரென்த் டெஸ்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு. இதில் வந்து என்ன யூஸ் பண்ணுறோன்னு பார்த்தோன்னா பிரிக்யூட் மோல்ஸ் வந்து யூஸ் பண்ணுறோம் இந்த டென்சைல் ஸ்ட்ரென்த் டெஸ்ட்டில். ஸோ அப்போ மாட்டர் எல்லாத்தையும் எதில் போய் ப்ளேஸ் பண்ணுறோன்னு பார்த்தோன்னா இந்த பிரிக்யூட் மோல்ஸில் போய் ப்ளேஸ் பண்ணிடுறோம். ஸோ மொத்தம் வந்து இந்த டென்சைல் ஸ்ட்ரென்த் டெஸ்ட்டுக்கு வந்து எத்தனை பிரிக்யூட் மோல்ஸ் வந்து தேவைப்படுன்னு பார்த்தோன்னா 12 ஸ்டாண்டர்டான பிரிக்யூட்ஸ் வந்து மேக் பண்ணிக்கிறாங்க. ஸோ அப்போ இந்த 12 பிரிக்யூட்ஸ் வந்து அதுக்கு எவ்வளோ குவான்டிட்டி ஆஃப் சிமெண்ட் வந்து தேவைப்படுன்னு பார்த்தோன்னா 600 கிராம் ஆஃப் சிமெண்ட் வந்து இந்த 12 பிரிக்யூட்ஸ்க்கு வந்து தேவைப்படும். ஸோ எல்லாத்தையும் இந்த மோல்ஸில் வந்து இந்த ப்ரிப்பேர் பண்ணி வச்சு இந்த மாட்டர் எல்லாத்தையும் வந்து இந்த பிரிக்யூட் மோல்ஸில் வந்து ஃபில் பண்ணி வச்சதுக்கப்புறம் 24 ஹார்ஸ் வந்து அப்படியே வந்து விட்டுட்டு இந்த பிரிக்யூட்ஸ் எல்லாத்தையுமே வந்து அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா இந்த பிரிக்யூட்ஸ் எல்லாத்தையும் மோல்லேருந்து ரிமூவ் பண்ணி அது எல்லாத்தையும் வந்து எங்கே சம்மர்ஜ் பண்ணி வைக்கிறோன்னு பார்த்தோன்னா க்யூரிங்காக க்ளீனான வாட்டரில் வந்து சம்மர்ஜ் பண்ணி வைக்கிறோம். ஸோ அதுக்கப்புறம் அதே மாதிரி தான் போன கம்ப்ரசிவ் ஸ்ட்ரென்த் டெஸ்ட்டில் எப்படி வந்து 3 days 7 daysன்னு சொல்லி கண்டுபிடிச்சோமோ அதே மாதிரி தான் இதுலேயும் 3 daysக்கு 7 daysக்கு அப்படின்னு சொல்லி இந்த பிரிக்யூட்ஸ் நம்ம எடுத்துகிட்டு போய் சிடிஎம் மிஷினில் டெஸ்ட் பண்ணி பார்க்குறோம். ஸோ அப்போ அந்த டெஸ்ட் அப்போ இந்த லோடு வந்து எவ்வளோ யூனிஃபார்ம் ரேட்டில் அப்ளை பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா 0.7 Nm/mm² அப்படின்ற இந்த ரேட்டில் வந்து அப்ளை பண்ணுறாங்க. ஸோ இந்த பிரிக்யூட்டோட கிராஸ் செக்ஷனல் ஏரியா வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 6.45 cm². பொதுவாக இந்த டென்சைல் ஸ்ட்ரென்த் டெஸ்ட் வந்து எந்த மாதிரியான சிமெண்ட்டுக்கு ரொம்ப அதிகமாக கண்டுபிடிப்போம்னு பார்த்தோன்னா ரேப்பிட் ஹார்டனிங் சிமெண்ட்டுக்கு தான் வந்து அதிகமாக இந்த டெஸ்ட் வந்து தேவைப்படும். ஸோ அப்போ அந்த 3 days முடிஞ்சதுக்கப்புறம் 3 daysக்கோட டென்சைல் ஸ்ட்ரென்த் வந்து எவ்வளோ இருக்கணும்னு பார்த்தோன்னா 2 Nm/mm² வந்துருக்கணும். அதுக்கு கீழே வந்துருக்கக்கூடாது. அதே மாதிரி 7 days ஸ்ட்ரென்த் வந்து எவ்வளோ இருக்கணும்னா 2.5 Nm/mm² வந்துருக்கணும். அதுக்கு கீழே வந்து இருக்கக்கூடாது. ஸோ இதுதான் வந்து டென்சைல் ஸ்ட்ரென்த் டெஸ்ட். அப்போ டென்சைல் ஸ்ட்ரென்த் டெஸ்ட் வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னு பார்த்தோன்னா இந்த சிமெண்ட்டோட டென்சைல் ஸ்ட்ரென்த் வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்னா 10 to 15% ஆஃப் கம்ப்ரசிவ் ஸ்ட்ரென்த்தாக வந்து இந்த டென்சைல் ஸ்ட்ரென்த் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ இதான் வந்து டென்சைல் ஸ்ட்ரென்த் டெஸ்ட். அதுக்கு அடுத்த டெஸ்ட் என்னென்னு பார்த்தோன்னா கன்சிஸ்டன்சி டெஸ்ட். ஸோ கன்சிஸ்டன்சி டெஸ்ட் அப்படின்ற இந்த டெஸ்ட்டில் நம்ம என்ன வந்து கண்டுபிடிக்கிறோன்னு பார்த்தோன்னா பொதுவாக இதோட பர்பஸ் இந்த டெஸ்ட் வந்து எதுக்காக பண்ணுறோன்னா ஸோ சிமெண்ட் பேஸ்ட் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு எவ்வளோ % ஆஃப் வாட்டர் நம்மளுக்கு வந்து தேவைப்படும் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு டெஸ்ட்டு தான் எதுன்னு பார்த்தோன்னா இந்த கன்சிஸ்டன்சி டெஸ்ட்டு. ஸோ அப்போ சிமெண்ட் பேஸ்ட்டை வந்து செய்கிறதுக்கு ஸோ நம்மளாம் அப்ராக்சிமேட்டாக வந்து இந்த வாட்டர் வந்து ஆட் பண்ணிட்டோன்னா சில சமயம் தண்ணியாக வந்து போயிடும், இல்லாட்டி கெட்டியாக வந்து இருக்கும். அப்போ கன்சிஸ்டன்சியாக நம்மளுக்கு சிமெண்ட் வந்து பேஸ்ட் வந்து தேவை அப்படின்னா எவ்வளோ % நம்ம வந்து வாட்டர் வந்து ஆட் பண்ணும்போது அந்த சிமெண்ட்டுக்கு கன்சிஸ்டன்சி வந்து கிடைக்கும், அந்த சிமெண்ட் பேஸ்ட்டுக்கு கன்சிஸ்டன்சி வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த டெஸ்ட்டு தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா கன்சிஸ்டன்சி டெஸ்ட் அப்படின்னு வந்து சொல்கிறோம். ஸோ இந்த டெஸ்ட்டு நம்ம இன்னொரு நேமில் எப்படி சொல்லலாம்னா நார்மல் கன்சிஸ்டன்சின்னு சொல்லலாம், இல்லைனா ஸ்டாண்டர்ட் கன்சிஸ்டன்சி அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ பொதுவாக இந்த கன்சிஸ்டன்சி நார்மல் கன்சிஸ்டன்சிக்கு எவ்வளோ % ஆஃப் வாட்டர் வந்து தேவைப்படும் பார்த்தீங்கன்னா 30% ஆஃப் வாட்டர் வந்து தேவைப்படும். ஸோ இந்த டெஸ்ட்டில் வந்து எப்படி கண்டுபிடிக்கிறாங்கன்னு பார்த்தோன்னா அந்த சிமெண்ட் பேஸ்ட்டோட கன்சிஸ்டன்சி எப்படி கண்டுபிடிக்கிறாங்கன்னா இதில் வந்து விக்கெட் அப்பரேட்டஸ் அப்படின்ற அப்பரேட்டஸ் வந்து இருக்கும். ஸோ கன்சிஸ்டன்சி டெஸ்ட்டுக்கு 3 டெஸ்ட்டுக்குமே விக்கெட் அப்பரேட்டஸ் வந்து தேவைப்படும். எதுன்னு பார்த்தோன்னா கன்சிஸ்டன்சி டெஸ்ட்டு, இனிஷியல் செட்டிங் டைம் டெஸ்ட்டு, ஃபைனல் செட்டிங் டைம் டெஸ்ட்டு. இந்த 3 டெஸ்ட்டுக்குமே இந்த விக்கெட் அப்பரேட்டஸ் மூலமாக தான் நம்ம வந்து இந்த சிமெண்ட்டோட பேஸ்ட்டில் வந்து கன்சிஸ்டன்சி எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி வந்து நம்ம கண்டுபிடிப்போம். ஸோ அப்போ இந்த கன்சிஸ்டன்சி டெஸ்ட்டில் நம்ம வந்து சிமெண்ட் வந்து எவ்வளோ எடுத்துக்கிறோம்னு பார்த்தோன்னா 300 கிராம் ஆஃப் சிமெண்ட் வந்து எடுத்துக்கிறோம். ஃபஸ்ட்டு 25% ஆஃப் வாட்டர் வந்து எடுத்துக்கிறோம். ஸோ 25% ஆஃப் வாட்டர் வந்து எடுத்து அந்த சிமெண்ட் பேஸ்ட்டோட மிக்ஸ் பண்ணி நம்ம பேஸ்ட் வந்து செய்கிறோம். சிமெண்ட்டையும் வாட்டரையும் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி அதை வந்து ப்ரிப்பேர் பண்ணி வைக்கிறோம். சிமெண்ட் பேஸ்ட்டை வந்து ப்ரிப்பேர் பண்ணி வைக்கிறோம்.
ஸோ ப்ரிப்பேர் பண்ணி வச்ச அந்த பேஸ்ட்டை நம்ம எதில் வந்து ஃபில் பண்ணுறோன்னு பார்த்தோன்னா இந்த விக்கெட் அப்பரேட்டஸில் மோல்டு வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். அந்த மோல்டில் இந்த சிமெண்ட் பேஸ்ட் எல்லாத்தையும் வந்து ஃபில் பண்ணி வைக்கிறோம். ஸோ இந்த மோல்டோட சைஸ் வந்து என்னென்னு பார்த்தோன்னா அதோட டயமீட்டர் வந்து 80 mm, அதோட ஹைட் வந்து 40 mm வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ இந்த விக்கெட் அப்பரேட்டஸில் எடுத்துக்கிட்டோன்னா அதில் வந்து ஃப்ரேம் வந்து இருக்கும். அந்த ஃப்ரேமில் தான் என்ன அட்டாச் ஆகிருக்குன்னு பார்த்தோன்னா மூவபிள் ராட் அப்படின்ற ஒரு ராட் வந்து இந்த ஃப்ரேமோட அட்டாச் ஆகிருக்கும். அப்படி தான் வந்து இந்த விக்கெட் அப்பரேட்டஸ் வந்து இருக்கும். ஸோ விக்கெட் அப்பரேட்டஸ் அப்படின்றது அதில் ஒரு ஃப்ரேம் இருக்கும். அதில் தான் வந்து இந்த மூவபிள் ராடை வந்து அட்டாச் ஆகிருக்கும். அந்த மூவபிள் ராடில் தான் என்ன இருக்கும் அட்டாச் ஆகிருக்குன்னு பார்த்தோன்னா இண்டிகேட்டர் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். அந்த இண்டிகேட்டர் தான் அதே மாதிரி வெர்டிக்கல் ஸ்கேல் வந்து இருக்கும் அந்த மூவபிள் ராடில். ஸோ அந்த வெர்டிக்கல் ஸ்கேல் மூலமாக தான் அந்த இண்டிகேட்டர் வந்து அதில் ரீடிங் வந்து எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த வெர்டிக்கல் ஸ்கேலில் நம்ம வந்து காட்ட முடியும். ஸோ அந்த இண்டிகேட்டர் வந்து பெனிட்ரேட் ஆகி இந்த சிமெண்ட் பேஸ்ட்டில் வந்து பெனிட்ரேட் ஆகி அந்த வெர்டிக்கல் ஸ்கேலில் நம்மளுக்கு ரீடிங் வந்து காட்டும். ஸோ இப்படி தான் இந்த விக்கெட் அப்பரேட்டஸோட அரேஞ்ச்மெண்ட் வந்து இருக்கும். ஸோ அப்போ இந்த மோல்டில் இந்த விக்கெட் மோல்டில் ஃபுல்லாக நம்ம வந்து பேஸ்ட் வந்து ஃபில் பண்ணி வச்சுருக்கோம். அப்போ அந்த விக்கெட் மோல்டில் வந்து பார்த்தோன்னா எப்படி இருக்கும்னா ஒரு சிலிண்ட்ரிக்கல் ஷேப்பில் வந்து இருக்கும். 2 ஹாஃபாக வந்து அந்த சிலிண்ட்ரிக்கல் மோல்டை வந்து நம்ம அந்த விக்கெட் மோல்டை வந்து 2 ஹாஃபாக நம்ம வந்து ஸ்ப்ளிட் பண்ண முடியும். ஸோ அந்த விக்கெட் மோல்டை வந்து பார்த்தோன்னா எதில் ப்ளேஸ் பண்ணி வைக்கிறோன்னா அந்த விக்கெட் மோல்டை எடுத்துகிட்டு போய் அது கீழே எது வைக்கிறோன்னா நான் போரஸ் பிளேட் அப்படின்னு சொல்லி வந்து இருக்கும். அந்த நான் போரஸ் பிளேட் வந்து அந்த விக்கெட் மோல்டு கீழே வந்து அந்த பிளேட்டை வந்து வச்சிடுறோம். ஸோ இந்த கன்சிஸ்டன்சி டெஸ்ட்டு, இனிஷியல் செட்டிங் டைம் டெஸ்ட்டு, ஃபைனல் செட்டிங் டைம் டெஸ்ட்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரே அப்பரேட்டஸ் தான், விக்கெட் அப்பரேட்டஸ் தான். பட் ஆனால் எது மட்டும் சேஞ்ச் ஆகும்னு பார்த்தோன்னா அந்த நீடில் மட்டும், அதாவது இந்த அட்டாச்மெண்ட் மட்டும் வந்து சேஞ்ச் ஆகும். அது கண்டுபிடிக்கக்கூடிய ரீடிங்ஸ் அட்டாச்மெண்ட் வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ மொத்தம் வந்து 3 அட்டாச்மெண்ட் வந்து இந்த 3 டெஸ்ட்டுக்கும் நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம். அது எதுன்னு பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு வந்து ஸ்கொயர் நீடில், ரெண்டாவது வந்து பிளஞ்சர், மூணாவது வந்து நீடில் வித் ஆனுலர் காலர் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த 3 அட்டாச்மெண்ட் வந்து 3 டெஸ்ட்டுக்கும் வந்து யூஸ் பண்ணுறோம். அப்போ எந்தெந்த டெஸ்ட்டுக்கு வந்து யூஸ் பண்ணுறோன்னு பார்த்தோன்னா ஸ்கொயர் நீடில் வந்து இனிஷியல் செட்டிங் டைம் டெஸ்ட்டு கண்டுபிடிக்கிறதுக்காக யூஸ் பண்ணுறோம். பிளஞ்சர் வந்து கன்சிஸ்டன்சி டெஸ்ட் கண்டுபிடிக்கிறதுக்காக யூஸ் பண்ணுறோம். நீடில் வித் ஆனுலர் காலர் வந்து ஃபைனல் செட்டிங் டைம் டெஸ்ட் வந்து கண்டுபிடிக்கிறதுக்காக யூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த 3 அட்டாச்மெண்ட் தான், இந்த ஒரே ஒரு அப்பரேட்டஸ் தான், பட் 3 அட்டாச்மெண்ட் மூலமாக 3 டெஸ்ட் வந்து நம்ம வந்து கண்டுபிடிக்கிறோம். அப்போ இது நம்ம பார்த்துட்டு இருக்கிறது இப்போ வந்து கன்சிஸ்டன்சி டெஸ்ட் அப்படின்றனால இந்த கன்சிஸ்டன்சி டெஸ்ட்டுக்கு நம்ம எது வந்து யூஸ் பண்ணுறோம் அட்டாச்மெண்ட்டு பிளஞ்சர் தான் வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ அப்போ பிளஞ்சர் எடுத்துகிட்டு போய் எங்கே வந்து அட்டாச் பண்ணிக்கிறோன்னு பார்த்தோன்னா இந்த விக்கெட் அப்பரேட்டஸில் மூவபிள் ராடோட இந்த பிளஞ்சர் வந்து அட்டாச் பண்ணிக்கிறோம். ஸோ இந்த பிளஞ்சரோட டயமீட்டர் வந்து எவ்வளோ இருக்குன்னு பார்த்தோன்னா 10 mm வந்து இருக்கும். அதோட ஹைட் வந்து 50 mm. ஸோ பிளஞ்சர் வந்து இப்போ பார்த்தோன்னா நம்ம மோல்டு வந்து இருக்கும். அந்த விக்கெட் அப்பரேட்டஸில் வந்து கீழே வந்து மோல்டு வந்து வச்சுருக்கோம். அந்த மோல்டு கீழே நான் போரஸ் பிளேட் வந்து இருக்கும். ஸோ அப்போ எல்லாத்தையும் வந்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சதுக்கப்புறம் அந்த பிளஞ்சரை நம்ம வந்து மெதுவாக வந்து அந்த பேஸ்ட்டுக்குள்ளே வந்து நம்ம வந்து இறக்குறோம். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அது உள்ளே இறங்கும் போது ஒரு கட்டத்தில் அந்த பிளஞ்சர் ஃபுல்லாக வந்து செட்டில் ஆயிரும். ஸோ செட்டில்மெண்ட் ஆனதுக்கப்புறம் அதோட ரீடிங் வந்து நம்ம வந்து நோட் பண்ணுறோம். ஸோ அப்போ பெனிட்ரேட் ஆகிருக்கக்கூடிய அந்த ரீடிங் வந்து இந்த மோல்டோட பாட்டத்துலேருந்து பார்க்கும்போது 5 mm to 7 mm இருந்துச்சுன்னா நம்ம வாட்டர் வந்து ஆட் பண்ணியிருக்கிறது கரெக்டாக ஆட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி வந்து அர்த்தம். சப்போஸ் இப்போ இந்த பெனிட்ரேஷனில் ஏதாவது மாற்றங்கள், அதாவது இந்த மோல்டோட பாட்டத்துலேருந்து பார்க்கும்போது 5 mm to 7 mm வந்து இல்லை அப்படின்னா அப்போ அந்த பெனிட்ரேஷன் வந்து நம்ம ஆட் பண்ண வாட்டர் வந்து தப்பாக வந்துருக்குது. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணுறோன்னா திருப்பி அந்த டெஸ்ட்டை வந்து திருப்பி வந்து ரிப்பீட் பண்ணணும். அப்போ ரிப்பீட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறோன்னா ஸோ டிஃப்ரெண்ட் பர்சன்டேஜில் நம்ம வாட்டர் வந்து ஆட் பண்ணி பார்க்குறோம். ஃபஸ்ட்டு இப்போ 25% எடுத்துகிட்டு நம்ம வந்து ஆட் பண்ணுறோம் அப்படின்னா எது வரைக்கும் வந்து ஆட் பண்ணலாம் 25% to 30% வரைக்கும் இந்த ரேஞ்சில் நம்ம வந்து வாட்டர் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ 25% ஆட் பண்ணியிருக்கோம்னா அதுக்கு 26% அடுத்து வந்து ஆட் பண்ணி பார்க்கணும். அதுக்கு கரெக்டாக அந்த லிமிட்டுக்குள்ளே வந்து வருதா, ரேஞ்சுக்குள்ளே வருதா அப்படின்னு சொல்லி வந்து பார்க்கணும். அப்போ 26க்கு வரலைன்னா 27 வந்து பண்ணணும். எது வரைக்கும் பண்ணலாம்னா 30 வரைக்கும் தான் வந்து பண்ணணும். அதுக்கு மேலே வந்து போகக்கூடாது. பொதுவாக நார்மல் கன்சிஸ்டன்சினாலே 30% தான், அதுக்கு மேலே வந்து இருக்கக்கூடாது. ஸோ இந்த நார்மல் கன்சிஸ்டன்சியோட வேல்யூ வந்து எதை டிபெண்ட் பண்ணியிருக்கோன்னு பார்த்தோன்னா இந்த சிமெண்ட்டில் க்ரியேட் ஆகக்கூடிய இந்த காம்பவுண்டோட காம்போசிஷனையும் அதே மாதிரி இந்த சிமெண்ட்டோட ஃபைனஸையும் தான் வந்து இந்த நார்மல் கன்சிஸ்டன்சி வேல்யூ வந்து டிபெண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இதான் வந்து என்ன டெஸ்ட்னு பார்த்தோன்னா நார்மல் கன்சிஸ்டன்சி டெஸ்ட். ஸோ நார்மல் கன்சிஸ்டன்சி டெஸ்ட் வந்து இந்த மாதிரி தான் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. அதுக்கு அடுத்த டெஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இனிஷியல் செட்டிங் டைம் டெஸ்ட்னா வந்து என்ன அப்படின்னு சொல்லி வந்து பார்க்க போகிறோம். அப்போ இனிஷியல் செட்டிங் டைம் டெஸ்ட்டில் வந்து என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தோன்னா அதே போல் தான் சிமெண்ட் வந்து 300 grams வந்து எடுத்துக்கிறாங்க. எடுத்துகிட்டு வாட்டர் வந்து எவ்வளோ பர்சன்டேஜ் வந்து எடுத்துக்கிறாங்கன்னு பார்த்தோன்னா 0.85p அப்படின்ற இந்த பர்சன்டேஜில் வாட்டர் வந்து எடுத்துக்கிறாங்க. ஸோ சிமெண்ட் பேஸ்ட்டை ஃபுல்லாத்தையும் இந்த விக்கெட் மோல்டில் வந்து ஃபில் பண்ணி வச்சிடுறாங்க. இது இனிஷியல் செட்டிங் டைம் டெஸ்ட் அப்படின்றனால இதில் என்ன அட்டாச்மெண்ட் வந்து யூஸ் பண்ணுறோன்னு பார்த்தோன்னா ஸ்கொயர் நீடில் வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ அப்போ ஸ்கொயர் நீடிலோட டைமென்ஷன் என்ன பார்த்தோன்னா 1 mm by 1 mm. ஸோ அதை எங்கே கொண்டு போய் அட்டாச் பண்ணிக்கிறோன்னு பார்த்தோன்னா இந்த விக்கெட் அப்பரேட்டஸில் மூவிங் ராடோட நம்ம வந்து இந்த ஸ்கொயர் நீடில் வந்து அட்டாச் பண்ணிக்கிறோம். ஸோ இந்த மூவபிள் ராடோட வெயிட் வந்து எவ்வளோ இருக்குன்னு பார்த்தோன்னா 300 grams வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ இப்போ என்ன பண்ணுறோன்னா அந்த நீடில் வந்து நம்ம டக்குன்னு ரிலீஸ் பண்ணி விட்றோம். ரிலீஸ் பண்ணும்போது அது இந்த சிமெண்ட் பேஸ்ட்டுக்குள்ளே வந்து பெனிட்ரேட் ஆகும்.
ஃபஸ்ட்டு பார்த்தோன்னா ஃபுல்லாகவே வந்து பிகினிங்கில் ஃபுல்லாகவே வந்து இந்த நீட்லேருந்து ஃபுல்லாக பெனிட்ரேட் ஆயிரும். அப்புறம் திருப்பி அந்த நீட்லேருந்து வெளியில் எடுத்துகிட்டு திருப்பி வேறு ஃப்ரெஷ்ஷான ஒரு பிளேஸில் வந்து ட்ராப் பண்ணுறோம் அதே மாதிரி. ஸோ எது வரைக்கும் இந்த மாதிரி வந்து ஃப்ரெஷ்ஷான பிளேஸில் எடுத்துகிட்டு ரிமூவ் பண்ணி திருப்பி எடுத்து ரிமூவ் பண்ணி வந்து இந்த மாதிரி மாத்திரம் அப்படின்னு வந்து பார்த்தோன்னா இந்த ரெகுலர் இன்டர்வல் கிடைக்கிற வரைக்கும். ஸோ இந்த நீடில் வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக வந்து பெனிட்ரேட் ஆகாமல் ஒரு இடத்துல வந்து நிற்கும். ஸோ அந்த இடம் வர வரைக்கும் நம்ம அந்த மாதிரி ப்ராசஸை வந்து ரிப்பீட் பண்ணிகிட்டே வந்துருக்கணும். ஸோ அப்போ அந்த நீடில் வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக பெனிட்ரேட் ஆகாமல் ஒரு ரீடிங் வந்து நம்மளுக்கு காட்டும். ஸோ அந்த ரீடிங் வந்து எவ்வளோ இருக்கணும்னா பாட்டத்துலேருந்து இந்த மோல்டோட பாட்டத்துலேருந்து பார்க்கும்போது 5 mm to 7 mm வந்து இருக்கணும். இல்லைனா டாப்லேருந்து பார்க்கும்போது 33 to 35 mm வந்து இருக்கணும். ஸோ அந்த ரேஞ்சில் வந்து இருந்துச்சுன்னா அது இனிஷியல் செட்டிங் டைம் டெஸ்ட் வந்து கரெக்டாக வந்து இருக்குது அப்படின்னு சொல்லி வந்து அர்த்தம். ஸோ அப்போ இனிஷியல் செட்டிங் டைம் அப்படின்றது என்னன்னு பார்த்தோன்னா இந்த டைம் வந்து எது ரெண்டுத்துக்கும் நடுவில் வந்து டைம் வந்து கண்டுபிடிக்கிறோன்னா ஸோ இந்த வாட்டர் வந்து சிமெண்ட்டோட ஆட் பண்ணுற அந்த டைமு அந்த மொமெண்ட்டில் வந்து பார்த்தோன்னா அந்த சிமெண்ட் பேஸ்ட் வந்து அதோட பிளாஸ்டிக் நேச்சரை வந்து லூஸ் பண்ணக்கூடிய டைம் வந்து ஸ்டார்ட் ஆகக்கூடிய அந்த டைம் வந்து நம்ம என்ன சொல்கிறோம்னா இனிஷியல் செட்டிங் டைம் அப்படின்னு வந்து சொல்கிறோம். ஸோ அப்போ இனிஷியல் செட்டிங் டைமில் நம்ம வந்து அந்த டயத்துக்குள்ளே வந்து பார்த்தோன்னா அந்த சிமெண்ட் பேஸ்ட்டு நம்ம வந்து திருப்பி ரீமோல்டு வந்து பண்ணிக்கலாம். அதுதான் வந்து அந்த பிளாஸ்டிசிட்டி வந்து அதுக்கு வந்து இருக்கும். ஸோ இந்த பிளாஸ்டிக் நேச்சர் வந்து இந்த இனிஷியல் செட்டிங் டைம் அப்போ அந்த சிமெண்ட்டுக்கு வந்து பார்த்தோன்னா பிளாஸ்டிக் நேச்சர் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ அந்த டைம் வந்து அந்த இனிஷியல் செட்டிங் டைம்லேருந்து தான் வந்து பார்த்தோன்னா அந்த பிளாஸ்டிசிட்டி வந்து லூஸ் ஆகக்கூடிய டைம் வந்து அந்த டைம் தான். ஸோ அந்த டைம் தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா இனிஷியல் செட்டிங் டைம் அப்படின்னு வந்து சொல்கிறோம். அப்போ இந்த இனிஷியல் செட்டிங் டைம் வந்து ஆர்டினரி போர்ட்லேண்ட் சிமெண்ட்டுக்கு எவ்வளோ இருக்கணும்னு பார்த்தோன்னா 30 minutes வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கணும். ஸோ இதான் வந்து இனிஷியல் செட்டிங் டைம் டெஸ்ட்டு. அதுக்கடுத்து ஃபைனல் செட்டிங் டைம் டெஸ்ட்டு. ஸோ இந்த ஃபைனல் செட்டிங் டைம் டெஸ்ட்டில் வந்து பார்த்தோன்னா அதே ப்ரொசீஜர் தான். சிமெண்ட் பேஸ்ட் வந்து அதே மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி இந்த மோல்டில் ஃபுல்லாத்தையும் நம்ம வந்து ஃபில் பண்ணி வச்சுக்கிறோம். ஸோ இது ஃபைனல் செட்டிங் டைம் டெஸ்ட்ன்றனால இதில் என்ன அட்டாச்மெண்ட் வந்து யூஸ் பண்ணுறோன்னு பார்த்தோன்னா நீடில் வித் ஆனுலர் காலர். ஸோ அந்த நீடில் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கிறோம். ஸோ அந்த நீடிலோட டயமீட்டர் பார்த்தோன்னா 5 mm வந்து இருக்கும். அந்த விக்கெட் அப்பரேட்டஸில் மூவிங் ராடோட இந்த நீடில் வந்து அட்டாச் பண்ணிக்கிறோம். ஸோ இந்த நீடில் வந்து பார்த்தோன்னா பாயிண்ட்டாக ப்ரொஜெக்ட் ஆகிருக்கும் சென்டரில் தான் வந்து ஆனுலர் காலர் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ அப்போ அந்த நீடில் வந்து பார்த்தோன்னா நம்ம வந்து ஜென்டலாக லேசாக வந்து மெல்ல நம்ம வந்து இந்த நீடில் வந்து ரிலீஸ் பண்ணுறோம் சிமெண்ட் பேஸ்ட்டுக்குள்ளே இறங்கணுன்றதுக்காக. அப்படி ரிலீஸ் பண்ணும் போது அந்த நீடில் வந்து பார்த்தோன்னா அந்த சிமெண்ட் பேஸ்ட்டுக்குள்ளே வந்து இறங்குறதுக்கு ஒரு டைம் வந்து எடுத்துகிட்டு அந்த ரீடிங் வந்து அது வந்து காட்டும். ஸோ இந்த மாதிரி பண்ணுறதா நம்ம வந்து ஃபைனல் செட்டிங் டைம் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அப்போ ஃபைனல் செட்டிங் டைம் அப்படின்றது என்னென்னு பார்த்தோன்னா என்ன டைம் அப்படின்னு சொல்கிறோன்னா இப்போ இந்த சிமெண்ட்டோட நம்ம வாட்டர் வந்து மிக்ஸ் பண்ணிக்கிறோம். ஆட் பண்ணும் போது அந்த சிமெண்ட் பேஸ்ட் வந்து பார்த்தோன்னா அதோட பிளாஸ்டிசிட்டி வந்து கம்ப்ளீட்டாக லூஸ் ஆயிரும். ஸோ அந்த டைம் தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா ஃபைனல் செட்டிங் டைம் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது இந்த ஃபைனல் செட்டிங் டைம் அப்போ நம்ம அந்த சிமெண்ட் பேஸ்ட்டை ரீமோல்டு வந்து பண்ணவே முடியாது. ஸோ அதுக்கு பிளாஸ்டிசிட்டி நேச்சரே வந்து போயிடும். பட் ஆனால் இனிஷியல் செட்டிங் டைமில் வந்து பார்த்தோன்னா அதுக்கு வந்து பிளாஸ்டிக் நேச்சர் வந்து இருக்கும். அதனால் ரீமோல்டு வந்து பண்ணிக்கலாம். பட் ஆனால் இந்த ஃபைனல் செட்டிங் டைமில் அதுக்கு வந்து இந்த சிமெண்ட் பேஸ்ட்டுக்கு வந்து பார்த்தோன்னா பிளாஸ்டிசிட்டி நேச்சர் வந்து இருக்காது. அது ஹார்டாக வந்து மாறிடும். ஸோ அதனால் திருப்பி நம்ம வந்து ரீமோல்டு வந்து பண்ண முடியாது. ஸோ அந்த டைம் தான் அந்த வாட்டர் வந்து சிமெண்ட்டோட வாட்டர் வந்து மிக்ஸ் பண்ணும் போது அந்த பேஸ்ட் வந்து பார்த்தோன்னா கம்ப்ளீட்டாக அதோட பிளாஸ்டிக் நேச்சர் வந்து லாஸ் ஆயிரும். ஸோ அந்த டைமை தான் நம்ம அந்த ஹார்டாகக்கூடிய அந்த டைம் தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா ஃபைனல் செட்டிங் டைம் அப்படின்னு வந்து சொல்கிறோம். ஸோ அப்போ ஆர்டினரி போர்ட்லேண்ட் சிமெண்ட்டுக்கு ஃபைனல் செட்டிங் டைம் வந்து எவ்வளோ இருக்கணும்னா 10 hours வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கணும். ஸோ இதான் வந்து ஃபைனல் செட்டிங் டைம். அப்போ 3 டெஸ்ட்டு வந்து இதுதான். கன்சிஸ்டன்சி டெஸ்ட்னா வந்து என்ன, இனிஷியல் செட்டிங் டைம் டெஸ்ட்னா வந்து என்ன, ஃபைனல் செட்டிங் டைம் டெஸ்ட்னா வந்து என்ன அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தோம். அதுக்கடுத்து இப்போ நம்ம வந்து சவுண்ட்னஸ் டெஸ்ட்னா வந்து என்ன அப்படின்னு சொல்லி வந்து பார்க்க போகிறோம். ஸோ அப்போ சவுண்ட்னஸ் டெஸ்ட் அப்படின்றது என்னென்னு பார்த்தோன்னா இந்த டெஸ்ட்டில் நம்ம என்ன கண்டுபிடிக்கிறோன்னா அந்த சிமெண்ட் வந்து செட் ஆனதுக்கப்புறம் அதில் வந்து பார்த்தோன்னா நிறையா வால்யூம் சேஞ்சஸ் வந்து நடக்கும். ஸோ அது எந்த அளவுக்கு நடக்குது, இந்த சிமெண்ட் வந்து செட் ஆனதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா ஹார்டன் ஆனதுக்கப்புறம் அதில் வால்யூம் சேஞ்சஸ் வந்து நிறையா வந்து நடக்கும். ஸோ அதை கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு டெஸ்ட் தான் என்ன சொல்கிறோன்னா இந்த சவுண்ட்னஸ் டெஸ்ட். அப்போ சவுண்ட்னஸ் அப்படின்றது இந்த வால்யூம் எக்ஸ்பான்ஷனை வந்து கண்ட்ரோல் பண்ணக்கூடிய எபிலிட்டி, ரெசிஸ்ட் பண்ணக்கூடிய எபிலிட்டி, அந்த டேர்மை தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா சவுண்ட்னஸ் அப்படின்னு வந்து சொல்கிறோம். அந்த வால்யூம் சேஞ்சஸ் ஆகிறத நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ணுறது தான் சவுண்ட்னஸ் அப்படின்னு வந்து சொல்கிறோம். அப்போ இந்த சவுண்ட்னஸ் வந்து எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படின்னு வந்து பார்த்தோன்னா இந்த ஃப்ரீ லைமையும் மெக்னீஷியாவையும் அந்த குவான்டிட்டியை லிமிட் பண்ணுறது மூலமாக இந்த சிமெண்ட்டில் நம்ம வந்து இந்த சவுண்ட்னஸை நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும். சவுண்ட்னஸ் அப்படின்றது வால்யூம் சேஞ்ச் இந்த சிமெண்ட் செட் ஆனதுக்கப்புறம் வால்யூம் சேஞ்ச் ஆகிறது தான் சவுண்ட்னஸ் அப்படின்னு வந்து சொல்கிறோம். இந்த சிமெண்ட் வந்து வால்யூம் சேஞ்ச் அதிகமாகச்சுன்னா கிராக்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும். அப்புறம் பில்டிங் வந்து கொலாப்ஸ் ஆகிடும். ஸோ அந்த மாதிரி வந்து நடக்கூடாதுன்றதுக்காக தான் இந்த சவுண்ட்னஸ் டெஸ்ட். அப்போ சவுண்ட்னஸ் டெஸ்ட் வந்து எந்த அப்பரேட்டஸ் மூலமாக வந்து கண்டுபிடிக்கிறோன்னு பார்த்தோன்னா ஒன்று வந்து லீச் ஆட்லேர் அப்பரேட்டஸ் மூலமாகவும் இன்னொன்று வந்து ஆட்டோக்ளேவ் மெத்தட் மூலமாகவும் இந்த சவுண்ட்னஸ் டெஸ்ட் நம்ம வந்து கண்டுபிடிக்கிறோம். அப்போ ஃபஸ்ட்டு வந்து லீச் ஆட்லேர் அப்பரேட்டஸ்னால் வந்து என்ன அப்படின்னு சொல்லி வந்து பார்க்கலாம். அப்போ லீச் ஆட்லேர் அப்பரேட்டஸ் அப்படின்றது என்னென்னா இதில் வந்து ஒரு பிராஸ் மோல்டு வந்து யூஸ் பண்ணுறோம். அந்த மோல்டு வந்து டயமீட்டர் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தோன்னா 30 mm வந்து இருக்கும். அதோட ஹைட் வந்து 30 mm வந்து இருக்கும். ஸோ அதே மாதிரி இந்த மோல்டில் வந்து பார்த்தோன்னா அந்த பிராஸ் மோல்டில் ஸ்ப்ளிட் வந்து இருக்கும்.
அது எவ்வளோ இருக்குன்னா 0.5 mm திக்னஸில் அந்த ஸ்ப்ளிட் வந்து இருக்கணும். ஸோ அந்த ஸ்ப்ளிட்டோட 2 சைட்லேயும் வந்து பார்த்தோன்னா 2 இண்டிகேட்டர் வந்து இருக்கும். ஸோ பாயிண்டடாக 2 இண்டிகேட்டர் வந்து இந்த ஸ்ப்ளிட்டோட இந்த மோல்டில் 2 ஸ்ப்ளிட்டோட 2 எண்ட்லேயும் வந்து பார்த்தோன்னா இந்த இண்டிகேட்டர் வந்து பாயிண்டட் எண்ட்ஸாக வந்து 2 இண்டிகேட்டர் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ இப்போ இந்த மோல்டு சிலிண்டரோட திக்னஸ் வந்து எவ்வளோ இருக்கும் பார்த்தீங்கன்னா 0.5 mm. ஸோ இதில் வந்து பார்த்தோன்னா 100 கிராம் ஆஃப் சிமெண்ட் வந்து எடுத்துக்கிறோம். அதை வந்து பேஸ்ட்டாக வந்து மாற்றுறதுக்கு எவ்வளோ வாட்டர் வந்து ஆட் பண்ணுறோன்னு பார்த்தோன்னா 0.78 p அப்படின்ற இந்த ரேஞ்சில் நம்ம வந்து வாட்டர் வந்து மிக்ஸ் பண்ணி சிமெண்ட் பேஸ்ட்டாக வந்து மாற்றிக்கிறோம். பி அப்படின்றது இந்த ஸ்டாண்டர்ட் கன்சிஸ்டன்சி நார்மல் கன்சிஸ்டன்சிக்கு ஆகிறதுக்கு எவ்வளோ வாட்டர் வந்து தேவைப்படும் அப்படின்னு சொல்கிறது தான் வந்து இந்த பி. ஸோ இந்த மோல்டில் வந்து எல்லாத்தையும் இந்த மோல்டில் வந்து பார்த்தோன்னா இந்த சிமெண்ட் பேஸ்ட் எல்லாத்தையும் வந்து ஃபில் பண்ணி வச்சிடுறோம். அதுக்கு கீழே வந்து பார்த்தோன்னா ஒரு கிளாஸ் பிளேட் வந்து வச்சிடறோம். ஸோ மோல்டு எடுத்துகிட்டு போய் அது கீழே ஒரு கிளாஸ் பிளேட் வச்சு இந்த மோல்டு அதுக்கு மேலே வந்து வச்சிடுறோம். ஃபுல்லாக வந்து இந்த சிமெண்ட் பேஸ்ட் வந்து ஃபில் பண்ணிடுறோம். அதுக்கப்புறம் அந்த மோல்டுக்கு மேலே திருப்பி ஒரு கிளாஸ் பிளேட்டு போட்டு க்ளோஸ் பண்ணிடுறோம், கவர் பண்ணிடுறோம். அப்போ கீழே ஒரு கிளாஸ் பிளேட்டு, அந்த மோல்டுக்கு மேலே ஒரு கிளாஸ் பிளேட்டு, இந்த 2 கிளாஸ் பிளேட் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும் அந்த மோல்டில். ஸோ அப்படியே அந்த ஹோல் அசம்பிளி அப்படியே செட்டாக எடுத்துகிட்டு போய் 24 hours நம்ம வந்து வாட்டரில் வந்து இமோஸ் பண்ணி வச்சிடுறோம். அப்போ வாட்டரோட டெம்பரேச்சர் வந்து எவ்வளோ இருக்கணும்னா 24 to 25 டிகிரி செல்சியஸ் வந்து இருக்கணும். ஸோ அப்போ வந்து என்ன நோட் பண்ணுறோன்னா அந்த இண்டிகேட்டரில் வந்து அதோட டிஸ்டன்ஸ் அந்த பாயிண்ட் மூலமாக இண்டிகேட்டர் பாயிண்ட் மூலமாக அந்த டிஸ்டன்ஸ் நம்ம வந்து மெஷர் பண்ணிக்கிறோம், நோட் பண்ணி வச்சிடுறோம். அதுக்கப்புறம் இது வந்து ஃபஸ்ட்டு ரீடிங்கு. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா திருப்பி அந்த மோல்டு அந்த செட் அப்படியே எடுத்துகிட்டு போய் பாயிலிங் வாட்டரில் 1 hour வந்து ப்ளேஸ் பண்ணி வைக்கிறோம். ஸோ அப்போ அதுக்கப்புறம் வச்சதுக்கப்புறம் அந்த மோல்டை வெளியில் எடுத்து இந்த வாட்டர் இந்த பாயிலிங் வாட்டர்லேருந்து வெளியில் எடுத்து கூல் பண்ணி வைக்கிறோம். ஸோ அகைன் நம்ம என்ன நோட் பண்ணுறோன்னா இந்த இண்டிகேட்டர் பாயிண்ட் மூலமாக டிஸ்டன்ஸ் வந்து நோட் பண்ணுறோம், அந்த மெஷர் பண்ணி வந்து வச்சுக்கிறோம். அப்போ இந்த 2 டிஃப்ரென்ஸையும் நம்ம வந்து பார்க்குறோம். இந்த 2 டிஃப்ரென்ஸ் மூலமாக நம்ம என்ன வந்து தெரிஞ்சிக்க முடியும்னா இந்த சிமெண்ட்டில் எவ்வளோ எக்ஸ்பான்ஷன் வந்து நடந்திருக்கு அப்படின்றத இந்த 2 டிஃப்ரென்ஸ் மூலமாக நம்ம வந்து தெரிஞ்சிக்க முடியும். அப்போ இந்த டிஃப்ரென்ஸ் வந்து எவ்வளோ இருக்கணும்னா இந்த எக்ஸ்பான்ஷன் இந்த சிமெண்ட்டோட எக்ஸ்பான்ஷன் வந்து எவ்வளோ இருக்கணும்னா 10 mm தான் வந்து இருக்கணும், அதுக்கு மேலே வந்து போகக்கூடாது. ஸோ அப்படி இருந்துச்சுன்னா அந்த சிமெண்ட்டில் வந்து சவுண்ட்னஸ் ப்ராப்பர்ட்டி கரெக்டாக வந்திருக்கு அப்படின்னு சொல்லி வந்து அர்த்தம். ஸோ அப்போ ஓபிசி ஆர்டினரி போர்ட்லேண்ட் சிமெண்ட், ரேபிட் ஹார்டனிங் சிமெண்ட், லோ ஹீட் சிமெண்ட், போர்ட்லேண்ட் பொஸ்லானா சிமெண்ட்டுக்குலாம் வந்து பார்த்தோன்னா சவுண்ட்னஸ் வேல்யூ வந்து 10 mm வந்து இருக்கலாம். ஹை அலுமினா சிமெண்ட்டு, சூப்பர் சல்ஃபேட் சிமெண்ட்டு இதுக்கெல்லாம் சிமெண்ட் சவுண்ட்னஸ் வேல்யூ எவ்வளோ இருக்கணும்னா 5 mm வந்து இருக்கணும், அதுக்கு மேலே வந்து இருக்கக்கூடாது. ஸோ பொதுவாக இந்த லீச் அட்லேட் மெத்தட் அப்பரேட்டஸ் வந்து எதுக்காக யூஸ் பண்ணுறோன்னு பார்த்தோன்னா இந்த ஃப்ரீ லைம் வந்து இந்த சிமெண்ட்டில் எவ்வளோ ப்ரெசென்ட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கிறதுக்காக மட்டுமே யூஸ் பண்ணக்கூடிய ஒரு மெத்தட் எதுன்னு பார்த்தோன்னா இந்த லீச் அட்லேட் மெத்தடு. ஸோ இந்த லீச் அட்லேட் மெத்தட் மூலமாக நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய ரிசல்ட் எப்போவுமே வந்து எம்எம்மில் தான் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கணும். அதுக்கப்புறம் ஆட்டோக்ளேவ் மெத்தட். ஸோ இந்த ஆட்டோக்ளேவ் மெத்தட் வந்து எடுத்துக்கிட்டோன்னா இது எப்போ நம்ம கண்டுபிடிப்போம்னா இந்த ஆட்டோக்ளேவ் மெத்தட் மூலமாக சிமெண்ட்டில் வந்து மெக்னீஷியோட பர்சன்டேஜ் 3% மேலே வந்து ப்ரெசென்ட் ஆயிடுச்சு அப்படின்னா, அதே மாதிரி லைமும் வந்து அந்த குறிப்பிட்ட பர்சன்டேஜுக்கு மேலே வந்து இருந்துச்சு அப்படின்னா, அப்போ லைமும் மெக்னீஷியாவும் அது முக்கியமாக மெக்னீஷியா வந்து 3% மேலேயும் லைமும் வந்து அது குறிப்பிட்ட இந்த பர்சன்டேஜுக்கு மேலே வந்து இருந்துச்சு அப்படின்னா அப்போ என்ன மெத்தட் வந்து யூஸ் பண்ணுவோம்னா இந்த ஆட்டோக்ளேவ் மெத்தட் வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த ஆட்டோக்ளேவ் மெத்தடில் இன்டர்னல் மோல்டு வந்து யூஸ் பண்ணுறோம். அதோட டைமென்ஷன் எவ்வளோன்னு பார்த்தோன்னா 25x25x250 mm வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ இந்த சவுண்ட்னஸ் வந்து சவுண்டான சிமெண்ட்டாக இருந்துச்சுன்னா சிமெண்ட்டுக்கு வந்து இந்த ஆட்டோக்ளேவ் மெத்தடில் நம்ம கண்டுபிடிக்கும் போது இந்த சிமெண்ட்டில் எக்ஸ்பான்ஷன் வந்து எவ்வளோ இருக்கணும்னா 0.8% தான் வந்து இருக்கணும், அதுக்கு மேலே வந்து இருக்கக்கூடாது. ஸோ எப்போவுமே ஆட்டோக்ளேவ் மெத்தட் மூலமாக அந்த ரிசல்ட் நம்ம வந்து கண்டுபிடிக்கிறது பர்சன்டேஜில் தான் வந்து கொடுக்கணும். ஸோ இதான் வந்து ஆட்டோக்ளேவ் மெத்தட். ஸோ அப்போ இப்போ பார்த்தது எல்லாமே இந்த 2 மெத்தடும் எதோட மெத்தட்னு பார்த்தோன்னா இந்த சவுண்ட்னஸ் டெஸ்ட் கண்டுபிடிக்கக்கூடிய 2 மெத்தட் தான் வந்து இது. ஸோ அப்போ சவுண்ட்னஸ் டெஸ்ட்னால் வந்து என்ன அப்படின்னு சொல்லி வந்து புரிஞ்சிருக்கும். அதுக்கடுத்து இப்போ இந்த சிமெண்ட்டில் வந்து பார்த்தோன்னா ஸ்பெசிஃபிக் கிராவிட்டியை எந்த அப்பரேட்டஸ் மூலமாக வந்து கண்டுபிடிக்கிறோன்னா லீச் அட்லியர் ஃப்ளாஸ்க் அப்படின்ற இந்த அப்பரேட்டஸ் மூலமாக இந்த சிமெண்ட்டோட ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி நம்ம வந்து கண்டுபிடிக்கிறோம். இப்போ சிமெண்ட்டோட ஃபைனஸ் வந்து இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி வந்து டிக்ரீஸ் ஆகும். அதே மாதிரி இந்த ஹீட் ஆஃப் ஹைட்ரேஷன் டெஸ்ட் அப்படின்னு சொல்லி வந்திருக்கு. இந்த ஹீட் ஆஃப் ஹைட்ரேஷன் டெஸ்ட்டில் நம்ம வந்து எந்த அப்பரேட்டஸ் மூலமாக வந்து இந்த டெஸ்ட் வந்து கண்டுபிடிக்கிறோன்னா கலோரிமீட்டர் அப்படின்ற இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் மூலமாக தான் இந்த ஹீட் ஆஃப் ஹைட்ரேஷன் நம்ம வந்து கண்டுபிடிக்கிறோம். ஸோ இதான் வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டெஸ்ட்டு. இந்த டெஸ்ட்லாம் வந்து நம்ம எது கேல்குலேட் பண்ணுறோன்னு பார்த்தோன்னா இந்த சிமெண்ட் வந்து நல்லா குவாலிட்டியான சிமெண்ட்டாக வந்து இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கிறதுக்காக தான் இத்தனை டெஸ்ட் நம்ம வந்து கண்டுபிடிக்கிறோம். ஃபீல்ட் டெஸ்ட் தனியாகவும் லெபார்ட்டரி டெஸ்ட் தனியாகவும் நம்ம வந்து கண்டுபிடிக்கிறோம். ஸோ இப்போ டெஸ்டிங் ஆஃப் சிமெண்ட் ஃபுல்லாக நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நம்ம வந்து இப்போ 100 பாயிண்ட்ஸும் வந்து கம்ப்ளீட் பண்ணி மொத்தம் வந்து இப்போ வந்து 319 பாயிண்ட்ஸ் நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம் அந்த சிமெண்ட்டில். ஸோ அடுத்து நம்ம வந்து ஸ்டோரேஜ் ஆஃப் சிமெண்ட்னா வந்து என்ன அப்படின்னு சொல்லி நெக்ஸ்ட் கிளாஸில் வந்து பார்க்கலாம். தேங்க்யூ.